ஆக்ட்ரஸ் சமந்தாவோட ஹஸ்பண்ட் நாக சைத்தன்யா இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு. இதுதான் இப்போ வந்து கோலிவுட்லேயே டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்கு. கோலிவுட் மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் இந்தியா இப்போ வந்து சமந்தா செம்ம பாப்புலர் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களோட ஹஸ்பண்ட் இப்போது ஷோபிதாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இவங்க தான் வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த ஒரு ஹீரோயின். ரொம்ப நாளாகவே இவங்க 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா வந்து ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு இவங்க 2 பேருக்குமே வந்து என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். சோபிதாவும் நாக சைத்தன்யாவும் ப்ரைவேட்டாக ரொம்ப நாளாக டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் பப்ளிக்காக இதை பற்றி வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து சமந்தா ஏதாச்சும் வந்து ட்வீட் ஒரு போஸ்ட் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் எல்லா நெட்டிசன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பட் சமந்தா கிட்ட இருந்து இன்னும் எந்த பதிவும் வரல. ஆக்சுவலி சமந்தா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீவனாம்சம் கொடுத்துருந்தாங்க, பட் இவங்க அதை அக்செப்ட் பண்ணலை. இப்போ நெட்டிசன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கொடுத்த ஜீவனாம்சத்தை வந்து சமந்தா அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், பிகாஸ் நாக சைத்தன்யா பயங்கரமாக இவங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷோபிதா சமந்தாவுக்கு ஒரு கால் தூசி கூட வரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் டிவோர்ஸ் பண்ண புதுசுலேயே வந்து ஷோபிதா கூட நாக சைத்தன்யா டேட் பண்ணுறதா வந்து ஒரு சில ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் அந்த டைமில் யாருமே நம்பலை. அதாவது சிம்பு சொல்கிற மாதிரி அப்போ புரியல இப்போ புரியுதுன்ற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸும் வந்து காமெடியாக நெட்டிசன்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி நாக சைத்தன்யாவோட அப்பா நாகார்ஜுனா ஃபேமஸ் ஆக்டர், அவரும் அமலாவை வந்து செகண்டாக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த நாக சைத்தன்யா சமந்தாவை செம்மையாக பார்த்துப்பாரு அப்படின்னு தான் நினச்சோம். பட் இவங்க 2 பேருக்குமே எப்படியோ டைவர்ஸ் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் ஷோபிதாவை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த மேரேஜ் லைஃப்லையாவது இவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் இருக்குது டீம் சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதை பற்றினா உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye and take care. Thanks friends. Thanks for watching.